سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 68 71வது வசனம் வரை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بقر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. எங்களுக்காக உம்முடைய இறைவனிடம் வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று அவர்கள் கூறினர். அதற்கு அது ஒரு பசுமாடு, அது கிழடுமல்ல கன்றுமல்ல, அவர் ரெண்டுக்கும் இடைப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே உங்களுக்கு உத்தரவிடப்பட்டதை செய்யுங்கள் என்று மூசா கூறினார். எங்களுக்காக உடைய இறைவனிடம் வேண்டுவீராக, அதன் நிறம் என்னவென்று அவன் எங்களுக்கு விளக்குவான் என்று அவர்கள் மீண்டும் கோரினர். அதற்கு அது ஒரு மஞ்சள் பசு, அதன் நிறம் பளீரென்று இருக்கும், பார்ப்போரை அது பரவசப்படுத்தும் என அல்லாஹ் கூறுகின்றான் என மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். மேலும் قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة تشابه علينا وإنا إن شاء الله لمهتدون. قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها. قالوا الآن جئت بالحق فذبحوها وما كانوا يفعلون. எங்களுக்காக உம்முடைய இறைவனிடம் வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு விளக்குவான். ஏனெனில் பசுக்கள் எங்களை குழப்புகின்றன, அல்லாஹ் நாடினால் நிச்சயம் நாங்கள் நேர்வழி கிடைக்கப் பெறுவோம் என்றனர். அது ஒரு பசு, அது நிலத்தை உழுதோ பயிருக்கு நீர் அரைத்தோ பழக்கப்பட்டதன்று, குறைகள் இல்லாதது, அதில் வடுவேதும் கிடையாது என்று அல்லாஹ் கூறுகின்றான் என மூசா கூறினார். அதற்கு இப்போதுதான் சரியாக சொன்னீர் என்று கூறி பின்னர் அதை அறுத்தனர். ஆனால் அதை செய்ய அவர்களுக்கு மனமே இல்லை என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 68வது வசனத்திலிருந்து 71வது வசனம் வரை இந்த பசுமாடு சம்பந்தமாக பேசுகின்றான். நம்ம ஏற்கனவே 67வது வசனத்தில் அந்த பசுமாடை பற்றிய அந்த நிகழ்வு என்ன நடந்தது, எதற்காக வேண்டி பசுமாடு அறுக்க சொல்லப்பட்டது என்பதை நாம் சொன்னோம். அதாவது ஒரு செல்வந்தரை அவருடைய உடன் பிறந்த சகோதரின் மகனே கொலை செய்தார். அதை கொலை செய்துவிட்டு மற்றவர்கள் மீது பழியை போட்டு ஒரு குழப்ப நிலை உருவாகி ஆயுதங்களால் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய நிலை வந்தது. அந்த நேரத்தில்தான்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த செய்தி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இது சம்பந்தமாக கேட்டு, ஒரு பசுவை அறுத்தால் அந்த பசுவின் மூலமாக கொலை செய்தது யார் என்று தெரிந்துவிடும் என்ற செய்தியை அந்த 67வது வசனத்திலே நாம் செய்திகளாக சொன்னோம். அந்த பசு எது என்பதுதான் இப்பொழுது இந்த 68வது வசனத்திலிருந்து 71வது வசனம் வரை உள்ள செய்திகளிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இதில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக அந்த பசுவை அருங்கன்னு சொன்ன உடனே அவங்க அறுக்காம அந்த யார் அந்த கொலையை செய்தார்களோ அவர்களும் இன்னும் அந்த சச்சரவில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர்களும் சேர்ந்து பசுவை அருன்னு சொன்ன உடனே ஒரு பசுமாட்டை பிடிச்சி அறுக்காம உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த நீங்க ரப்பூட்ட மீண்டும் கேளுங்க, மூசாவே உங்களுடைய இறைவனிடத்துல மீண்டும் கேளுங்க, அது எத்தகையது என்பதை எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க, அந்த பசுமாடு எப்படி இருக்கும் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் அல்ல, நீங்க கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த மக்கள் கேட்குறாங்க. அப்போ வல்ல ரஹ்மான் இடத்துல என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசிட்டு அங்கேயிருந்து வந்த செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பசுமாடு கிழடுமல்ல, லா ஃபாரினும் வலா பிக்ருன், அது கிழடுமல்ல அல்லது கன்று குட்டியும் அல்ல, கன்றுமல்ல கிழடுமல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்டது, நீங்க அது மாதிரியான ஒரு பசுமாட்டை பிடிச்சு அருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல கேட்டு இந்த செய்தியை சொல்றாங்க. ஆனா மீண்டும் அந்த கூட்டத்தார் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இல்ல திரும்பி நீங்க உங்களுடைய இறைவனிடத்துல கேளுங்க, அவன் நிச்சயமா சொல்லுவான் அது என்ன நிறம், அந்த பசுமாடு என்ன நிறம் என்பதை எங்களுக்கு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், அல்லாஹ் விளக்கி சொல்லுவான். என்ன செய்றாங்கன்னு சொன்னா, மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்க சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பு இடத்துல பேசி அதை கேட்கிறாங்க. அது கேட்ட உடனே வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அது என்ன நிறம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரத்துன் ஸஃப்ராஉ, அது ஒரு மஞ்சள் நிறமான மாடு, அது ஒரு மஞ்சள் நிறமான மாடு, மஞ்சள் நிறமான பசு அது அதனுடைய நிறம் இருக்கு, பார்ப்போரை பரவசப்படுத்தும், தன் பக்கம் இழுக்கும், அப்படியே அந்த அளவிற்கான ஒரு நிறம் கொண்டது, ஒரு அற்புதமான மாடு என்று சொல்லி இன்னல் பக்கரத், அதாவது பார்ப்போரை பரவசப்படுத்தக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு பசுமாடு என்று ரப்பு சொல்ல, அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா கேட்டு அதை அந்த மக்களிடத்திலே சொல்றாங்க. இப்ப திரும்பவும் அந்த மக்கள் ஏதாவது ஒரு மாட்டை பிடிச்சு அறுத்திருக்கலாம், இன்னும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, எங்களுக்காக மீண்டும் உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள், அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்குவான். ஏன்னு சொன்னா அந்த பசு எது என்பது எங்களை குழப்புகிறது, அந்த மாடு எங்க இருக்கு, அது எப்படி இருக்கும், கலரை நீங்க என்னமோ சொல்றீங்க, பார்வையெல்லாம் இழுக்கும்னு சொல்றீங்க, எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான்னு சொன்னா எங்களுக்கு நேர்வழி கிடைக்க பெற செய்வான், எனவே நீங்கள் மீண்டும் கேளுங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த மக்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீண்டும் ரப்பு இடத்துல கேட்டுட்டு சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க அது ஒரு பசு. கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரத்துன், அது ஒரு பசுமாடு, லா ஸலூலுன் துசீருல் அர்ஸ வலா துசீருல் அருள வலா தஸ்கில் அர்ஸ, அந்த மாடு உழுவதற்கு பயன்படுத்தப்படவில்லை. வயல் உழுவதற்கு மாடுகளை பயன்படுத்துறாங்கல்ல, அதுபோல மாட்டை வயலை உழுவதற்கு பயன்படுத்தவில்லை. அதே போல ஒரு காலத்தில் தண்ணீர் இறைப்பாங்க, மாட்டை கட்டி தண்ணீர் இறைப்பாங்க, அப்படி தண்ணீர் இறைப்பதற்கும் பயன்படுத்தப்படாத மாடு, எனவே அந்த மாட்டை நீங்கள் பிடித்து அருங்கள் என்று சொல்லி என்னன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டு சொல்றாங்க. அதற்கு அடுத்து அந்த மாடு கிடைக்கிறாங்கன்னு சொன்னா மாட்டை அது கிடைக்க பெறுகிறது, அறுக்கிறாங்க. எப்படிப்பட்ட எந்த அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த மாட்டை தேடி அலைகிறாங்க, பல இடங்களில் தேடி அலைஞ்சு ஒரு இடத்துல அந்த மாடு கிடைக்க பெறுகிறது. அந்த சொன்ன அந்த அளவுக்கான அதில் கருப்பு நிறம் இருக்கும், மஞ்சள் நிறம் இருக்கும், வெள்ளை நிறமெல்லாம் இருக்கும் என்றெல்லாம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா சொல்லப்பட்டு, அது அல்லாத நிறம் அதில் கலந்திருக்காது என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகு பெரிய நெருக்கடி ஆகி போச்சு. அது மாதிரியான மாடை எங்க தேடுறது அப்படின்னு நெருக்கடியான பாடு
தேடி கண்டுபிடித்து அந்த மாட்டினுடைய உரிமையாளரிடத்தில் அந்த மாட்டை கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா அவ்வளோ விலை சொல்லுகிறார், அதிகப்படியான விலை சொல்றார். அப்போ இவங்களாம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த மாட்டினுடைய எடை எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தங்கத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம், தங்கத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம், எனக்கு நீங்க அந்த மாட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் முடியாதுங்கிறார். மீண்டும் அந்த மாட்டினுடைய இடையை போன்று 2 மடங்கு தங்கத்தை கொடுக்கிறோம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்பொழுதும் அந்த மாட்டுக்கு உரிமையாளர் கொடுக்க முடியாதுன்னு சொல்றார். இது மாதிரி 10 மடங்கு சொல்லப்படுகிறது விரிவுரையில. 10 மடங்கு என்னாச்சுன்னு சொன்னா தருவதாக சொல்லி கடைசியிலே அதை ஒப்புக்கொண்டு அந்த மாட்டின் எடைக்கு 10 பங்கு அளவிற்கு தங்கத்தை கொடுத்து சொன்னா அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கு அறுப்பதற்கு மனமில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒன்றாவது சரியான விலை, அதிகப்படியான விலை, அவ்வளவு விலை கொடுத்து அதை அறுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம மாட்டை அறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கொலையாளி யாருங்கிறது தெரிஞ்சு போயிடும், தெரிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் சொல்றாங்கன்னா அறுக்கிறதுக்கு மனம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அறுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு அது அறுக்கப்பட்டது. 2 முன் சப்பைகளுக்கு முன்னால் உள்ள ஒரு இறைச்சி துண்டை எடுத்து அந்த இறந்தவரின் உடலிலே அந்த பசுமாட்டினுடைய இறைச்சி துண்டை எடுத்து அடிக்கப்பட்டது. அவர் எழுந்தார், உயிர் பெற்று எழுந்தார். எழுந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உங்களை கொலை செய்தது யார் அப்படின்னு கேட்ட உடனே அவர் உயிர் பெற்று எழுந்தவர் சொன்னாரு, என்னுடைய சகோதரனுடைய மகன்தான் என்னை கொலை செய்தது என்று சொன்னார். மீண்டும் அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுத்து விட்டான். இந்த நிகழ்ச்சியை தான் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய இந்த 71வது வரை உள்ள இந்த வசனங்களிலே அல்லாஹ் 67 இருந்து 71 வரை உள்ள இந்த வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதுல நிறைய பாடங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டுறான். பசுமாட்டுக்கு எந்த சக்தியும் இல்லை, ஆனா அல்லாஹ் நாடினால் பசுமாட்டு இறைச்சியை வைத்து கூட ஒருவரை உயிர் பெறச் செய்வான் என்பதை அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி நடத்தப்பட்ட நிகழ்வாக நாம் இதில் பார்க்கிறோம். இன்னும் அநேக பாடங்கள் இதில் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு நல்ல பாக்கியங்களையே தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.